நம்மளை பார்த்து நீங்க கர்நாடகாவும் இன்னைக்கு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கவர்மெண்ட். நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க மட்டும் என் பிள்ளைங்க இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற என் ஆசிரியர் மட்டும் என் ஆசிரியர் இல்ல, யூபியில் இருக்கிற ஆசிரியர் என் ஆசிரியர் தான், பீகாரில் இருக்கிற என்னோட மாணவர்கள் என்னுடைய மாணவ செல்வங்க தான், அனைவரையும் அறிவு சார்ந்த ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் நம் அனைவருமே. ஒரு சமீப காலமாக ஒரு 4 நாட்களாக ஒரு கலக்கம் எல்லார் மத்தியிலும். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், ஒரு குழந்தைய பிறந்த உடனே அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி அவ்வளோ மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தைய வந்து கொண்டாடுவாங்களாம் அந்த பெத்த தாய். அப்படிங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த வளரும் பொழுது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு பதஷ்டம் வருமா. ஐயோ, அந்த குழந்தைய காணுமே, இங்கதானே விளையாடிட்டு இருந்துச்சு, இப்பதானே என் கையோடு இருந்துச்சு, இப்ப திடீர்னு காணுமே அப்படின்னு அவ்வளோ ஒரு கலக்கத்துக்கும் ஒரு தயக்கத்துக்கும் அந்த தாய் ஆளாவார்களாம். மீண்டும் தொலைந்து போன அந்த குழந்தை கிடைக்கும் பொழுது பெத்தம்போது இந்த மகிழ்ச்சியை காட்டணும், 2 மடங்காக அந்த மகிழ்ச்சி அந்த தாயிடம் இருக்கும் என்று கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அது போன்ற ஒரு 4 நாட்களா ஏதோ குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு தயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க, இது கலைஞர் ஆட்சி. மீண்டும் அந்த பிள்ளை நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த நிலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் மாண்பு துணை முதலமைச்சர் 2 நாட்களாக துணை முதலமைச்சர் இந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசினியா அவர் கேட்கும் பொழுது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம் அந்த கலைஞரோட பேர பிள்ளைங்கிறத வந்து அதை நிரூபித்த ஒரு வண்ணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது வருகை தந்திருக்க இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க. இவ்வளவு இந்த 4.5 வருஷம் நம்ம வந்து ஆட்சி நடத்திருக்கோம். நாங்க இந்த 4.5 வருஷத்துல ஆசிரியர்கள் சார்ந்து பல விமர்சனங்கள் பல பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்று என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை நான் மனதில் வைத்திருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் தான் இங்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வருகின்ற அது வாட்ஸ்அப் செய்தியாக இருந்தாலும் சரி, அது சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, அதை எங்க பாராட்டும் போது எப்படி ரசிக்கணும், அதே போன்று விமர்சனம் செய்யும் போது அவ்வளோ அழகு தமிழில் நீங்கள் எங்களை விமர்சனம் செய்கின்ற அதை பார்க்கும்போது உள்ளபடி எனக்கு பெருமையாக. அதுவும் கலைஞர் சொன்னது மாதிரிதான், ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டை போட்டு கோடாலியால போட்டு அதை அடின்னு அது நீங்க அடிக்கும் பொழுது அது ஒளியால் அது செதுக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டு வந்து அப்படி பார்க்குமா, அது பார்த்து கோவப்படாதான். என்ன நினைக்குமா, என்ன இந்த அடி சம்மட்டி அடி இந்த அடிக்கிறாங்கல்ல, அது காரணம் என்ன தெரியுமா, அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கல, இவன் ஏதாச்சும் ஒரு சக்கரத்திற்கும் தேருக்கும் ஒரு அச்சாணியாக ஆக வேண்டும், கலையாணியாக அவன் ஆக வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் என்னை அவர்கள் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கலைஞர் அவர்கள் அவர் இருக்கின்ற விமர்சனத்தை கூட அவர் எப்படி அவர் திருப்பி அடிக்கிறார் பாருங்க. சோ அப்படிப்பட்டவர்களால் ஆளாக்கப்பட்டவர்கள் தான் மேடையில் அமர்ந்திருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவருமே. ஆக அந்த வகையிலே தான் வருகை தந்திருக்கிற டீச்சர்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கான இலக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்படுறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு கல்வியில் சிறந்ததாக இருக்கக்கூடியவர்கள் நாமத்தான் நம்ம இருந்துக்கணும். நம்மளை பார்த்து நீங்க கர்நாடகாவும் இன்னைக்கு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கவர்மெண்ட். நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க மட்டும் என் பிள்ளைங்க இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற என் ஆசிரியர் மட்டும் என் ஆசிரியர் இல்ல, யூபியில் இருக்கிற ஆசிரியர் என் ஆசிரியர் தான், பீகாரில் இருக்கிற என்னோட மாணவர்கள் என்னுடைய மாணவ செல்வங்க தான், அனைவரையும் அறிவு சார்ந்த ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் நம் அனைவருமே. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு உழைப்பாளியுடைய கையால் இன்றைக்கு வருகை தந்திருக்க நீங்கள்லாம் விருது பெற இருக்கிறீர்கள். விருது பெறும் பொழுது தனிப்பட்ட ஆசிரியர் எனக்கான விருதாக இதை நீங்கள் கருதாமல் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஏணிக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிடுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உற்ற தோழனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு துணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார். அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றும் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.